அக்கா இப்பதானே கிறிஸ்மஸ் தாத்தா வரேன்னு சொன்னாரு. ஆமா ஆமா இப்பதான் வரேன்னு சொன்னாரு. அவர் வருவாரு கண்டிப்பா, ஏமாத்த மாட்டாரு. ஆமாக்கா. எங்க கிஃப்ட் எங்க? உங்க கிஃப்ட் இதுக்குள்ளதான் இருக்க. நீங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க, அப்பதான் நான் தருவேன். இப்ப கிறிஸ்மஸ் விஷ் பண்ணிட்டு நம்ம எல்லாருக்கும் கிஃப்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமா? வாங்க பசங்களா. என்ன ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி தேங்க்யூ. இப்ப எல்லாரும் கண்ணை மூடுங்க, அப்பதான் நான் தருவேன். சரிங்க தாத்தா. கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடி இருக்கணும், யாரும் சீட் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? இப்ப நான் சொல்றத யாராவது கரெக்டா ஆன்சர் பண்றீங்களா? சரிங்க தாத்தா. நான் என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு கெஸ் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, நான் ஒருத்தவங்களால கேக்குறேன். ரித்திக் நீ சொல்லு. தெரியலையே தாத்தா. உன்னால கெஸ் பண்ண முடியலையா? சரி போ, நீ சொல்லு. நானா? ட்ரெஸ். ஓகே, நீ சொல்லு. பெண்ணா? ஓகே. இப்போ எல்லாருமே ஒன்று சொன்னீங்க. இப்போ நான் இப்போ கிஃப்டை ரிவீல் பண்ண போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்க வாங்க. இப்போ கிஃப்டை என்னோட பையிலேருந்து எடுத்துக்கலாம் வா. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கிஃப்ட்டு காய். குழந்தைங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்க அம்மா அப்பா யாருமே இதை வாங்கி தரலையா, அதனால் நம்ம கொடுக்குறோம் காய்ஸ். எல்லாருக்கும் ஒன்று கொடுப்பேன் காய்ஸ். வாங்க, இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரித்திக்கு காய்ஸ். வாங்க ரித்திக்கு கொடுத்துடலாமா? ரித்திக் கண்ணை தர, மற்றவங்க யாரும் கண்ணை தரக்கூடாது, சீட்டும் பண்ணக்கூடாது, சீட் பண்ணவங்களுக்கு கிடையாது. இந்தாங்க. தேங்க்யூ தாத்தா. வெல்கம் ரித்திக். இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் தாத்தா. தேங்க்யூ தாத்தா. இதை நீ ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் படி, நீ நல்லா வருவ கண்ணா. சரிங்க தாத்தா. இப்போ நீ திரும்பி நின்னுக்கோ, அப்புறம் யாருக்காவது கெஸ்ட் வந்துட போகுது, இப்படி நில்லு. அடுத்து நான் கொடுக்க போகிறது வர்ஷிகாவுக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் இப்போ கண்ணை திறக்கக்கூடாது, நீயும் பார்க்கக்கூடாது. இப்போ நான் வர்ஷிகாவுக்கு டோம்ஸ் பிராண்ட்லேருந்து யூனிகான்னு கொடுக்க போகிறேன். இந்தாங்க புடி, கண்ணு தர. இந்தா. தேங்க்யூ தாத்தா. இதை பாரு, இதையும் நீ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் நல்லா படிக்கணும், புரிஞ்சுதா? இப்போ நீ ரித்திக் கூட போய் நில்லு. அவனோட கிஃப்ட் நீ பார்க்கக்கூடாது, ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது, புரிஞ்சுதா? லாஸ்ட்டாக நம்ம தாரணிக்கு கொடுத்துடலாம். வாங்க பசங்களா, கொடுத்துடலாமா? இதுவும் அதே மாதிரி தான், நம்ம 3 பேருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க பசங்களா. இப்போ தாரணி கண்ணை தர. இந்தாங்க உங்களுக்கு ஸ்கூலுக்கான யூஸ்ஃபுல் திங்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தாத்தா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களை மறக்கவே மாட்டேன். இதே மாதிரி நான் எந்த கிறிஸ்மஸ்க்கும் இதே மாதிரி தான் கிஃப்ட் பண்ணுவேன். ஆனால் ஒரு கிறிஸ்மஸ்க்கும் நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன். அதே மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் கேம்ஸோடையும் இருக்கும். பசங்களா, இதோட நான் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு தான் உங்களே பார்ப்பேன். எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு, ஆனால் சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா நான் உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் என்ன என்னைய வர வைக்கணும்னு ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணீங்கல்ல, அது எனக்கு ரொம்பவே மனசு நிறைய சந்தோஷத்துக்கு கொடுத்தது பசங்களா. நீங்கள் நல்லா படிக்கணும். சரி, இப்போ நம்மளோட மேஜிக்கல் வேர்டை சொல்லிடலாம். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். Bye.